அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே புத்தாண்டை நெருங்கி வந்துட்டு இருக்கோம். இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு நியூ இயர் புத்தாண்டு அப்படின்னு வந்தாலே நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை நோக்கி எதிர்பார்ப்போடு இருப்போம். நம்மளுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும், இந்த வருஷமாவது நமக்கு நல்லது நடந்துருமா, நம்ம நினச்சதை நம்ம அடைஞ்சிருவோமா, நம்ம வாழ்க்கையில் திருப்புமுனை வருமா, நம்மளுடைய ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் எல்லாரும் புத்தாண்டை நோக்கி நம்ம நகருவோம். நானும் அதில் விதிவிலக்கு இல்லை. இந்த புத்தாண்டு ராசி பலன் அப்படின்றது பொதுவாக பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள், நம்மளுடைய கிரகங்கள் கோச்சாரத்தில் எந்த நிலையில் இருக்குது, எந்த ராசியில் பயணம் பண்ணுது அப்படின்றத பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ராசிக்கும் அந்த கோச்சார கிரகத்துக்குமான தொடர்பை உறுதி செஞ்சு அது எந்த மாதிரி பலன்களை தரும் அப்படின்னு சொல்கிறது தான் ராசி பலன். இதில் என்னதான் 9 கிரகங்கள் இருந்தாலுமே உற்று நோக்கி பார்க்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடாந்திர கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்சிட், அதாவது பயிற்சி ஆகிறதுக்கு மினிமம் 1 இயர் அண்ட் அபோவ் எடுத்துக்கக்கூடிய கிரகங்கள். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா முதல்ல நிறைய டைம் எடுத்துக்கூடியவர் சனீஸ்வர பகவான், அதுக்கு அடுத்தது ராகு கேத்து, அதுக்கு அடுத்தது குரு பகவான். முக்கியமாக இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சிகளை வச்சு தான் நம்ம வருடாந்திர பலன்களாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம பார்ப்போம். இது இல்லாமல் மற்ற கிரக பயிற்சிகளை நம்ம பார்க்க வேண்டாமா அப்படின்னா அப்படி கிடையாது. மற்ற கிரகங்களோட பயிற்சிகள் ரொம்ப ஷார்ட் டைமில் நடக்கும். ஒரு 2-2.5 மாதத்துக்குள்ளே பயிற்சி ஆகக்கூடியவர்கள் தான் இந்த சுக்கிரன், புதன், செவ்வாய் இவங்கெல்லாம். சூரியன் ஒரு மாத கால அளவில் பயிற்சி ஆவார். சந்திரன் ரொம்ப ஸ்பீடு, 2.25 நாளில் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இந்த வருடாந்திர கிரகங்களை வச்சு நம்ம வருட பலன்களை கணிக்க முடியும். இதுலேருந்து இன்னும் ஃபைன் டியூன் பண்ணிட்டு நம்ம போகும்போது மாத பலன்கள், வார பலன்கள், தினப்பலன்கள் இதற்கெல்லாம் மற்ற கிரகங்களை நம்ம சார்ந்து கணித்தோம் அப்படின்னா நம்மளுடைய பலன்கள் ரொம்ப துல்லியமாக இருக்கும். ஸோ அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது 2025க்கான புத்தாண்டு பலன்கள் எந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். இதில் ஒரு சிலருக்கு ஒரு விதமான சந்தேகம் இருக்கும். என்னப்பா வருஷம் நம்மளும் புத்தாண்டு பலன்கள் பார்க்குறோம், மாத பலன்கள் பார்க்குறோம், ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு மட்டும் ஒரு சில விஷயங்கள் பலிக்க மாட்டேங்குது. ஏன் பலிக்க மாட்டேங்குது, இது பலிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும். அதற்கான தெளிவான ஒரு விளக்கம் இந்த வீடியோட முடிவில் நான் கொடுத்துருக்கேன். அதனால வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே தெளிவு பெறும். வாங்க நம்ம வருடாந்திர பலன்களுக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்கள், அதாவது சிம்மம் அப்படின்றது காலபுருஷ தத்துவத்தில் 5வது ராசி, சூரியன் ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு ராசி. சரி, சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாருமே ஒரு பயம் பீதியில் தான் இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். 2025 கொஞ்சம் லேட்டாக வந்தாலே பரவாயில்லையே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கீங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் பார்த்து பயப்படக்கூடிய சனீஸ்வரர் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் வரப்போகிறாங்க. 8ஆம் இடத்துல சனீஸ்வரர், அஷ்டம சனி. சரி, பயப்படணுமா அப்படின்னா பயப்பட வேண்டாம், கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தால் போதும். பொதுவாகவே சனீஸ்வரர் தீங்கு அப்படின்றத எப்படி செய்வார் அப்படின்னா நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு தடையும் தாமதத்தையும் கொடுத்து நம்மளுடைய உறுதித்தன்மை, நிலைத்தன்மையை டெஸ்ட் பண்ணுவார். நம்ம எந்த அளவுக்கு நம்ம முடிவில் உறுதியாக இருக்கோம், நம்மளால் இந்த விஷயத்தை செஞ்சு முடிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய இடத்துல சனீஸ்வர பகவான் இருப்பார். ஸோ அவர் 8ஆம் இடத்துல இருக்கும்போது எஸ், இது ஒரு பாதகமான பீரியடு தான் கண்டிப்பாக. பட் எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாமே தப்பாக நடக்க போகுது அப்படின்னா கிடையாது. ஏன்னா மன உறுதிக்கும் ஒரு தீர்க்கமான ஒரு ப்ராக்ரஷனுக்கும் பேர் போனவர்கள் சிம்மராசிக்காரர்கள். சிம்மம் அப்படின்னாலே அந்த வீரம், கர்ஜனை, சிங்கத்தை ஒரு வடிவமாக கொண்டவங்க தான் சிம்மராசிக்காரர்கள். சூரியன் ஆட்சி பண்ணக்கூடியவர். சூரியனா சனீஸ்வரரான்னு கேட்டால் கண்டிப்பாக சூரியன் வின் பண்ணுவார். ஆனால் சூரியனும் பலம் இழுக்கக்கூடிய டைம் அப்படின்றது இருக்குது.
பகலில் சூரியன் வந்து நமக்கு தெரியவா அவருடைய கதிர்கள் வந்து நம்ம மேலே விழும், அவர் வந்து பவர்ஃபுல்லாக இருப்பார். பட் நைட்டில் சூரியன் வந்து மறைஞ்சிடுவார். அப்போ சனீஸ்வரர் வந்து அவருடைய பலத்தை வந்து பிரயோகம் பண்ணுவார். இவர் மறையறாருன்றதுக்காக காணாமல் போயிடல, வேறு இடத்துல அவரோட வேலையை பார்க்குறாரு, அவ்வளோதான். அதுதான் வித்தியாசம். ஸோ ரெண்டும் கலந்து வரப்போகுது. சனீஸ்வரர் கண்டிப்பாக அஷ்டமஸ்தானத்தில் உங்களுக்கான டெஸ்டிங் பீரியட், அதாவது 7-8 பாவ கிரகங்கள் வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கான டெஸ்டிங் பீரியட் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு தீர்க்கமாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்கள் முடிவுகளில் வந்து நீங்கள் தீர்க்கமாக அதை வந்து முன்னெடுத்து போகிறீங்க, தடைகளை உடைச்சி எப்படி சாதனைகளாக மாற்றுறீங்க, தடைகளை எப்படி படிக்கற்களாக மாற்றுறீங்க அப்படின்றத சோதிக்கக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவான். அதனால் நீங்கள் பெருசாக பயந்துக்க வேண்டாம். உங்களுடைய அன்றாட விஷயங்களை நீங்கள் தீர்க்கமாக ஒரு உடல் உழைப்பை கொடுத்து நல்லபடியாக நீங்கள் வந்து ப்ராக்ரஸ் பண்ணிகிட்டே போகலாம். என்ன உங்களால் தள்ளி போடக்கூடிய விஷயங்கள், அதாவது ஏதாவது பெரிய விஷயங்கள் நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க, ஒரு வீடு வாங்கணும், விஷயம் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தள்ளி போட முடியும். அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்கள் ஒரு பிரேக் கொடுத்து அதுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. பட் என்னால் தள்ளி போட முடியாது, கண்டிப்பாக நான் இதை வந்து இந்த வருஷம் பண்ணியே ஆகணும், முடிச்சே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் நார்மலாக நீங்கள் வந்து 4 வாட்டி செக் பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 10 வாட்டி செக் பண்ணி ஒரு தீர்க்கமாக தெளிவாக நிதானமாக ஒரு முடிவெடுத்து 1க்கு 4 முறை சரிபார்த்து உங்கள் உழைப்பை அதில் போட்டு ஒரு விஷயத்தை செய்யும்போது கண்டிப்பாக அது நல்லபடியாக வந்து நடக்கும். அதில் ஒரு சின்ன தடை தாமதங்கள் வந்தாலும் அது நடக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அன்றாட விஷயங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்ற முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக செய்யலாம், தவறில்லை. பட் ஏதாவது தள்ளி போட முடியும், முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தள்ளி போட முடியும்னா தள்ளி போட்டுக்கோங்க, அது தட் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். பெரிய முயற்சி அப்படின்றது வேண்டாம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாவக்கிரகம் வந்து 7-8 வருது அப்படின்னா டெஸ்டிங் பீரியட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து ஒரு டெஸ்டிங் பீரியட். அதாவது இந்த மிஷின் வந்து சரியாக வேலை பார்க்குதா அப்படின்னு ஒரு பைக்கோ ஒரு காரோ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணுவாங்க, இது இன்னும் எத்தனை காலம் ஓடும் அப்படின்ற ஒரு ரிலையபிலிட்டி டெஸ்ட். ஸோ நமக்கான ரிலையபிலிட்டி டெஸ்ட்டு தான் அந்த சனீஸ்வர பகவான் கொடுக்கறது. இந்த மாதிரி ஸ்தானங்களில் வந்து சனீஸ்வர பகவானே இல்லை, பாவகிரகங்கள் எல்லாம் நமக்கான ரிலையபிலிட்டி டெஸ்ட்டை கொடுக்குறவங்களான்னு தவிர நம்மளெல்லாம் கஷ்டப்படுத்துறவங்க மட்டும் கிடையாது. அவங்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தா நம்மளால் அதை தாங்கிக்கிற சக்தியே நமக்கு கிடையாது, அந்த அளவுக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், சனீஸ்வரருக்கு பிடிச்சமான விஷயம் வந்து உடல் உழைப்பு. அவருக்கு சோம்பேறித்தனம் பிடிக்காது. சோம்பேறி எங்கே இருக்கானோ அங்கே சனீஸ்வரர் வந்து வந்துடுவார். ஸோ நம்ம வந்து சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது, உடல் உழைப்பை குறைக்கணும். சிறந்த பரிகாரம் சனீஸ்வரருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடற்பயிற்சி. நான் என்ன பண்ணணுங்க, ஜிம்முக்கு போகணுமா, வெயிட்டு தூக்கணுமா அப்படிலாம் கிடையாது. ஒரு 1/2 hour வாக்கிங் டெய்லி பண்ணிங்க அப்படின்னாலே அது வந்து சனீஸ்வர பகவானுக்கான ஒரு சிறந்த பரிகாரம். அதாவது கடன்னு விருட்டுன்னு நடக்கக்கூடாது, ஸ்லோ வாக்கிங். இதுதான் அங்கே சூட்சமே. உங்களால் எவ்வளோ பொறுமையாக நடக்க முடியுமோ அவ்வளோ பொறுமையாக நடக்கணும், எவ்வளோ நேரம் நடக்க முடியுமோ அவ்வளோ நேரம் நடக்கணும். இதை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுமே இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சனீஸ்வரர் உங்களுக்கு நல்லது மட்டுமே பண்ண காத்துட்ருப்பார். நான் 8 வாக்கிங் பண்ணலாமா, 11 வாக்கிங் பண்ணலாமா, அதெல்லாம் உங்களோட விருப்பம், நீங்கள் பண்ணிக்கலாம். பட் பொதுவாக ஒரு ஸ்லோ வாக்கிங் அப்படின்றது சனீஸ்வர பகவானுக்கான ஒரு சிறந்த பரிகாரம். ஸோ இதை உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிக்கோங்க. 20-25 சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாகவே ஒரு நிதானத்தோடும் நேர்மையோடும் உடல் உழைப்பை கொடுத்து ஒரு சிறந்த ஆண்டாக மாற்ற முடியல அப்படின்னாலும் சிரமம் இல்லாத ஒரு ஆண்டாக கடந்து போகிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யணும். பெருசாக பயந்துக்க வேண்டாம், கெடுதல்கள் பெருசாக நடக்காது, தடை தாமதங்கள் இருக்கும். பெரிய முயற்சிகளை மட்டும் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க, நல்லதே நடக்கும் இறைவனை நம்பினால். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஒரு ராசியோடைய பொது பலன்கள். சரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராசி பலன்கள் நிறையா பேருக்கு பலிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன் பலிக்கிறது இல்லை? முதல்ல ராசி அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ராசி அப்படின்றது ஒருவருடைய பிறப்பு கால ஜாதகத்தில் அவர் பிறக்கும் பொழுது சந்திரன் எந்த ராசியில் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரோ அதுதான் அவருடைய ராசி.
ஸோ சந்திரனை பொறுத்த வரைக்கும் மனோகாரகன். அப்போது ஒரு ராசி பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எதை நோக்கி போகிறது அப்படின்றத பிரதிபலிக்கக்கூடியது ராசி பலன். இது பொதுவான ராசி பலன் அப்படின்றத நம்ம பார்க்கறது எந்த அளவுக்கு நமக்கு ஒத்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 30-40% நமக்கு அது வேலை செய்யலாம். சரி, அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்குமான பிறப்பு கால ஜாதகம் அப்படின்றது இருக்கும். பிறப்பு கால ஜாதகம் அப்படின்னா, ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறக்குது அப்படின்னா அந்த பிறக்கிற சமயத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றது தான் அந்த குழந்தையுடைய மேனுவல், நேட்டல் சார்ட். ஒரு குழந்தையுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய கிரக அமைப்புகள். ஸோ அந்த பிறப்பு கால ஜாதகத்தில் நிறைய விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணோம். இதில் முக்கியமானது லக்னம். லக்ன புள்ளி அப்படின்றது சூரியனை வச்சு கணிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த லக்னம் அப்படின்றது தான் ஒருவருடைய தலையெழுத்து என்ன, அவருடைய பிராப்தம் என்ன, இந்த பிறவி பயனை அவர் எப்படி அனுபவிக்க போகிறார் அப்படின்ற விஷயங்களை சொல்லக்கூடியது தான் இந்த லக்னம். ஸோ இந்த ராசி பலனை மட்டும் வச்சுக்கிட்டு 100% நம்ம பலன்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒருவருடைய பிறப்பு கால ஜாதகம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிறப்பு கால ஜாதகம் இருக்கும். அந்த பிறப்பு கால ஜாதகத்தை நம்ம எடுத்து ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட அதை ஆய்வு பண்ணி அதில் இருக்கக்கூடிய லக்னம், மற்ற கிரக அமைப்புகள், நம்ம பிறக்கும்போது நம்ம வாங்கிட்டு வந்த யோகங்கள், நம்ம என்ன மாதிரி யோகவான்கள், நம்மளுடைய பாக்கியங்கள் என்ன. ஜாதகத்தில் நிறைய யோகங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச நிறைய யோகங்கள் இருக்குது. சந்திரமங்கல யோகம் அப்படின்னு சொல்லுவோம், குருமங்கல யோகம் சொல்லுவோம், கஜகேசரி யோகம் சொல்லுவோம், அனபா யோகம், சுனபா யோகம். இந்த மாதிரி நிறைய யோகங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பிறப்பு கால ஜாதகத்தில் நம்ம என்ன மாதிரி யோக அமைப்புகளோட நம்ம பிறந்திருக்கோம், நடப்பு தசா புத்தி என்ன. தசா புத்தி அப்படின்னா டிரைவர், நம்மளுடைய வாழ்க்கையோட டிரைவர். இப்போ நம்மளுக்கான டிரைவர் யாரு, எந்த கிரகம் நம்மளை வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு அது கூட இந்த கோச்சார கிரக அமைப்புகளையும் மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கான பலன்கள் 100% துல்லியமாக கொடுக்க முடியல அப்படின்னாலும் 90% துல்லியமாக கண்டிப்பாக கொடுக்க முடியும். இதுதான் ஒருவருக்கு ஏன் ராசி பலன் முழுசா பலிதம் ஆகலை, எனக்கு அவர் சொல்ற பலன்கள் பலிக்கலை அப்படின்னு எடுத்துக்கிற ஒரு ஐயத்துக்கான விடை. இதை பற்றி இன்னும் தெளிவான வீடியோ, அதாவது ஒரு ராசினா என்ன, லக்னம்னா என்ன, இது ரெண்டையும் நம்ம எப்படி ஒத்து புரிஞ்சு பார்க்கணும், நம்மளே எப்படி நம்மளுடைய பிறப்பு கால ஜாதகத்திலேருந்து ராசி லக்னத்தை பார்த்து நம்மளுடைய பலன்களை ஓரளவுக்கு எப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு தெளிவான வீடியோவை நம்ம இந்த சேனலில் போட்டிருக்கோம். அதனுடைய லிங்கை நான் இங்கே உங்களுக்கு தரேன். அந்த வீடியோவை போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் தெளிவாக உங்களுக்கான பதில்கள் கிடைக்கும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். சுகமே சூழ்க. நன்றி.